ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மிடி ஃபைல். அதாவது இது வந்து ஒரு மிடி சாங்கு. இது வந்து ஒரு பீட்டு, அதாவது ஒரு ட்ரம் பீட்டு. இது ஒரு தபலா பீட்டு. இது வந்து மிடி ஃபைலாக இருக்க பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே மிடின்னு போட்டிருக்கு. மிடின்னா என்னென்னா, இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஒரு MP3 ஃபார்மேட்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஒரு வேவ் ஃபார்மேட், இல்லாட்டினா எம்பெக் 4ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஃபைல் ஃபார்மேட்டு. இது ஒரு நம்மளது வீடியோ ஃபைலா இல்லை ஆடியோ ஃபைலா இல்லைன்னா மிடி ஃபைலான்னு பார்க்குறக்காக பொதுவாக மிடி ஃபைல்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் மிடி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபார்மேட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். இதுதான் இதோட டெஃபினிஷன். மிடின்னு சொல்லி எல்லாமே மிடின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, இது என்ன அர்த்தம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். இதுதான் வந்து இதோட ஃபுல் டெஃபினிஷன். PSRi500ல் இந்த மிடி ஃபைல்ஸை நம்ம ப்ளே பண்ண. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஆடியோ ஃபைலை வந்து PSRi500ல் போட்டு ப்ளே பண்ணோம். இப்போ வந்து மிடி ஃபைலை நம்ம ஒரு பென் ட்ரைவில் காப்பி பண்ணி அதை வந்து PSRi500 இந்த கீபோர்டில் வந்து வச்சு நம்ம வந்து இந்த சாங்கையும் இந்த பீட்டையும் ப்ளே பண்ண போகிறோம். பொதுவாக வந்து மிடி ஃபைல்ஸ் வந்து இது இப்போ தபலா பீட்டுக்கு இதை நான் கிளிக் பண்ணால் இது ஒரு மியூசிக் பிளேயரில் ப்ளே ஆகும். இது வந்து கம்ப்யூட்டரில் ப்ளே ஆகுது. இதுக்கு வந்து இது ஏன் அப்படின்னா, இது மைக்ரோசாஃப்டில் வந்து இந்த மிடியை ப்ளே பண்ணுறதுக்கு பியானோ மட்டும்தான் இருக்கும். பியானோங்கிற ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு ரிதம் பீட், இது வந்து ஒரு சாங் பீட்டு, இது இந்த அரப் மிட்டுங்கிறது ஒரு சாங்கு, இது ஒரு கோரஸுங்கிறது இது ஒரு பீட், அதாவது ட்ரம் சவுண்டு. இது தபலா பீட்டு. தபலா பீட்டு வந்து இப்போ ப்ளே பண்ணி காமிச்சேன். இது மைக்ரோசாஃப்டில் இது ப்ளே ஆகிறதுனால பியானோவில் மட்டும் ப்ளே ஆகுது. இப்போ நம்ம இது ரெண்டும் எடுத்து Yamaha PSRi500ல் வந்து இதை நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். இப்போ இதை நான் வந்து ஒரு பென் ட்ரைவில் தான் வச்சுருக்கேன். இதை நான் வந்து கீபோர்டில் போட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பென் ட்ரைவ் வந்து இந்த கீபோர்டில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். பின்னாடி ஒரு USB போர்ட்டுன்னு இருக்கும், அதில் இன்செர்ட் பண்ணுறோம். பொதுவாக வந்து கீபோர்டு ஆன் ஆகிருக்கும்போது இன்செர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து கீபோர்டு ஆன் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மிடி ஃபைலை வந்து இந்த Yamaha PSRi500ல் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணலாம். இதை வந்து எப்படின்னா, இந்த USB போர்ட்லேருந்தே எவ்வளோ மிடி ஃபைல் வச்சாலும் இதில் வந்து கனெக்ட் ஆகி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டைல்ஸையும் வாசிக்கும், அதே போல் சாங்கும் பாடும். இப்போ நான் வந்து சாங்கில் போகிறேன். இங்கே சாங்னு ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் 1ல் இருக்குது, சித்தாரில் இருக்குது. இப்போ வந்து நான் 61லேருந்து 70 வரலும் யூசர் சாங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71லேருந்து ஃப்ளாஷ் மெமரி, நம்ம ஃப்ளாஷ் மெமரி என்ன போடுறோமோ அந்த ஃப்ளாஷ் மெமரியில் என்ன மிடி ஃபைல் இருக்கோ அது வந்து வாசிக்கும். இப்போ நான் வந்து அரபு உள்ள கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து தான் அரபு சீக்வென்சர் இருக்குது, இதை நான் ப்ளே பண்ணுறேன். இதை வந்து ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப ஸ்டாப் பண்ணணும்னா இதே வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து இந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், பேக்வர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்தது வந்து இது ஒரு ஸ்டைலு 155S7 போட்டிருக்கு. இது ஒரு கோரஸ் ஸ்டைலு. இதை வந்து ப்ளே பண்ணுறேன்.
அவ்வளோதான். நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்டில் வந்து எத்தனை மிடி ஃபைல் வச்சு வேணாலும் எத்தனை மிடி ஸ்டைல் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இந்த கீபோர்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டியதில்லை. இந்த சாங்ஸும் சரி இந்த ஸ்டைலும் சரி கீபோர்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டியதில்லை. பென்ட்ரைவ் அப்படியே போட்டு அதில் இருக்க ஸ்டைல்ஸு மற்ற சாங்கு எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.